திரு விஜய் அவர்களோட இந்த குதிரை பேர அரசியலை எல்லா கட்சிகளும் விமர்சிச்சுட்டே இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் திரு விஜய் அவரோட இந்த செயல்பாட்டை விமர்சிச்சிருந்தாங்க. ஆனால் நீ எப்படி எங்களை பார்த்து விமர்சிக்கலாம்? உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களே எங்கள் கட்சியோட எம்எல்ஏவை குதிரை பேரத்தின் மூலமாக கையில் அமௌண்ட்டை கொடுத்து விலைக்கு வாங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்களை பார்த்து குதிரை பேர அரசுன்னு சொல்லி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித தகுதியுமே கிடையாது அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. திமுகவை சேர்ந்தவங்க தாவேகா எம்எல்ஏவுக்கு கையில் காசு கொடுத்தாங்களா இல்லையா, இல்லை காசு கொடுக்க ட்ரை பண்ணாங்களா இல்லையா, அப்படி காசு கொடுக்கும்போதோ இல்லை காசு கொடுக்க ட்ரை பண்ணும்போதோ அதுக்கு தாவேகா எம்எல்ஏவோட ரெஸ்பான்ஸ் என்ன, இது எல்லாம் ஒரு ஓரமாக இருந்தாலுமே ஏங்க நீங்கள் எப்படிங்க தாவேகா எம்எல்ஏவுக்கு போய் பணம் கொடுத்து அவங்கள குதிரை பேரத்தில் ஈடுபட செய்யலாம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களை பார்த்து கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சினிமா பாணியில் கண்டிப்பாகவே பஞ்சுரைகளாக பேசதான் செய்வாங்க. ஆனால் இந்த என்டையர் சம்பவத்தில் நடந்த ஒரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்துலேயும் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரோட பெயர் இடம்பெற்றிருக்கு தான். தலைவா நீ மாசு தலைவா, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நீ பேசு பொருளாக இருக்கு, திமுக ஆட்சியில் நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் நீங்கள் பேசு பொருளாக இருக்கீங்க, அமைச்சராக இல்லைனாலும் பேசு பொருளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆட்சியில் இல்லை, இப்போ நீங்கள் அதிகாரத்தில் இல்லை, நீங்கள் இப்போ பவரில் இல்லை, வெறுமனே ஒரு எம்எல்ஏவை மட்டும் இருக்கும்போது கூட உங்களை பற்றி பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க தலைவா, நீங்கள் உண்மையிலேயே மாசு தலைவா அப்படின்னு சொல்லி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேன் பேஜே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபேன் பேஜில் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஏன் கோடி கணக்கில் ரசிகர்கள் வரான்ற அளவுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்காரு. அது நேர்மறையான பிரபல்யமா இல்லை எதிர்மறையான பிரபல்யமா ஏதோ இருந்துட்டு போகட்டும், ஆனால் திரு செந்தில் பாலாஜியோட பிரபலன்றது நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்குது. இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் பதவியை அப்படியே எடுத்து நீங்கள் மட்டும் செந்தில் பாலாஜி கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவர் அப்படியே தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே கிழின்னு சொல்லி கிழிச்சு விட்ருவார் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாம் என்ன தான் திரு செந்தில் பாலாஜியோட செயல்பாடுகளை பற்றி ஃபன்னாக பேசினாலுமே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையிலேயே தாவேகா எம்எல்ஏக்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்க முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அதுவும் 100% தவறான விஷயந்தான். திரு விஜய் அவர்கள் அதிமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய வச்சுட்டு கட்சிகளை சேர்க்கறதும் கண்டிப்பாகவே தவறான விஷயந்தான். தப்பை யார் பண்ணாலுமே, தவறை யார் பண்ணாலுமே அது விஜய் பண்ணாலும் தப்பு தான். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட அன்போடவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆதரவோடவும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதே மாதிரி செயலை செஞ்சாலும் தப்பு தான். அதனால் தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலுமே அவங்க சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும். அடுத்து என்னென்னா, திமுகவோட எம்எல்ஏவான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு விஜய் அவர்களை பற்றி தவறான வகையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் பங்குக்கு என்னை போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க, என்னை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி சொல்கிறாங்க, என்னை போய் தாவேக்காவில் இணைய சொல்கிறாங்க, நான் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாகவே தாவேக்காவில் சேர மாட்டேன், என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாகவே திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் அதிமுகவில் இருந்தப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பார், என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாகவே அதிமுக காரன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அதே தான் அவர் திமுகவில் இருக்கிறதுனால நான் திமுக காரன், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் திமுக காரன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. யாருக்கு தெரியும், இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேரலாம். அது நடக்கலை. ஆனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, பேசும்போது எல்லலோட பேசலாம், நகைச்சுவை பேசலாம், ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி கூட பேசலாம். ஆனால் யாரையுமே அவதூறான வகையில் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமாக யாரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசவே கூடாது. அதனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அவர் நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தப்படும் போது அவருக்கு நீதிமன்றம் என்ன மாதிரி தண்டனை வழங்குறாங்க அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.